ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிகாலை 9 மணிக்கே எழுந்து எழுச்சி கொள்ளும் இடிதாங்கி பின்னிரவு 10 மணி வரைக்கும் பின்னி பெடல் எடுத்துக் கொண்டிருப்பது எதற்காக? பாதி அரட்டை பாதி குரட்டை என்று காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை தட்டி எழுப்புவதற்காக, அவர்களின் மூளையில் சிந்தனை என்ற நீரை பாய்ச்சி நாளைய சமூகத்தின் அறுவடையை 60 மடங்கு பெருக்குவதற்காக, அந்த இலக்கை அடைய கண்ணும் கருத்துமாக களமாடுவதை பார்த்து உலகத்தின் கண்களில் தம்மா தூண்டு நீர் கசிவதை என் கண்களால் பார்க்க முடிகிறது. நான் களமாடும் பாங்கு பார்ப்பதற்கு கன்றாவியாக இருந்தாலும் அது போங்கு இல்லை என்று சங்கப்பலகையில் எழுதி கொண்டிருக்கிறார். அதனால்தான் அமெரிக்க தேர்தலில் இடிதாங்கியின் மைக்கை பயன்படுத்த ஜனநாயக கட்சிக்கும் குடியரசு கட்சிக்கும் இடையே போட்டா போட்டி நிலவுகிறது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டு தேர்தல் நடக்கும் இடங்களில் இருந்தெல்லாம் இடிதாங்கிக்கு அழைப்பு மேல் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. பீகார் தேர்தலுக்கு வாருங்கள் என்று பிபி வாசித்து கூப்பிடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு அமெரிக்காவும் தேவையில்லை, அண்டார்டிகாவும் தேவையில்லை, உள்ளூர் மேடையில் மேய்ந்து கொண்டிருந்தால்தான் மேதாவியாவீர்கள் என்று கோடம்பாக்கத்தில் இருந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார். நடிகர் சங்க தேர்தலில் இடிதாங்கியின் கடைக்கண் பார்வை எந்த அணிக்கு என்று கேட்டு கடிதாசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளும் தெரிந்த இடிதாங்கி இன்றைக்கு நாட்சந்தியில் நின்று கொண்டு பிளிரிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த உளறல்கள் எல்லாம் சும்மா வரவில்லை. சோம்பல் முறித்தவர்கள் ஒரு நாள் சுயம்பாக மாறுவார்கள் என்பதற்கு நான் இன்று சாட்சியாக நிற்கிறேன். நடிகர் சங்க தேர்தலில் இடிதாங்கியின் ஆதரவு யாருக்கு என்று தெரிந்து கொள்வதில் இருக்கும் ஆர்வத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் என் மனதில் இருக்கும் ஆதங்கத்தை யாராவது ஒரு நாள் கேட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் செய்தியை எக்ஸ்க்ளூசிவாக போடலாமா என்று கேட்டிருக்கிறார்களா? நடிகர்களிடம் போய் அரசியலுக்கு எப்போது வருவீர்கள் என்று கேட்கிறார்கள். அதை போல் இடிதாங்கியிடம் எப்போது சினிமாவுக்கு வருவீர்கள் என்று கேட்டிருக்கிறார்களா? என் கண்களில் உற்பத்தியாகும் கிளிசரின் விழலுக்கு பாய்ந்து கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஆனாலும் எனது ரியல் லைஃபை ரீலில் சுற்றுவதற்கான நேரம் கைகூடி வந்து விட்டது. எனது ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு அணி ஏணியில் ஏறும் என்று இடிதாங்கி நம்புகிறான். அப்படி ஏறும்போது இடிதாங்கிக்கு ஒப்பனை போடும் வாய்ப்பு கிடைக்கும். குறைந்தபட்சம் பாசிமணி துணி விற்கும் விளம்பர படங்களிலாவது நடிக்கும் வாய்ப்பு கிட்டும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.